ஜெபத்தில் உச்சகட்டம் பீக் என்னன்னா, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபத்தினுடைய இறுதியில் உச்சகட்டத்தில் உங்கள் கண்கள் திறக்கப்பட்டு தேவனை தரிசிக்க வேண்டும். அதான் ஜெபத்தினுடைய உச்ச நிலை. நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணி கர்த்தரிடத்தில் காத்திருக்கும் போது, உங்கள் மனம் ஜெபத்திலே பொருந்தி தேவனோடு இசைந்திருக்கும் போது கர்த்தர் உங்கள் கண்களை திறப்பார். அது வரைக்கும் விடாப்பிடியா நீங்க ஜெபம் பண்ணணும். கண்கள் திறக்கப்பட்டு கர்த்தரை முகமுகமாய் தரிசிக்க வேண்டும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற அப்போஸ்தலர் புஸ்தகம் பாருங்க, 22வது அதிகாரம் 17வது வசனத்தில், பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவாலயத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையிலே ஞான திருஷ்டி அடைந்து அவரை தரிசித்தேன் என்று எழுதியிருக்கிறார். ஒவ்வொரு மனிதனும் நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவன் நம்மோடு கூட வாழ்கிற தேவனை நீங்கள் கண்டிப்பாய் அறிந்திருக்க வேண்டும். உங்கள் ஜெபத்தினுடைய உச்ச நிலை அதுதான். நம்ம என்ன செய்கிறோம்னா சும்மா தெளிச்சு விட்ட மாதிரி ஜெபம் பண்ணுகிறோம். அதுதான் ஜெபத்தில் ஆழமாக போகிறதில்ல. இன்னும் ஜெபத்தில் தேவனை நாடி நம்ம ஜெபம் பண்ணுகிறதில்லை. முழு மனதோடு ஜெபம் பண்ணுகிறதில்லை. மனசை எங்கேயோ வைத்து விட்டு நாம் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஜெபத்தினுடைய உச்சக்கட்ட நிலைமை என்ன தெரியுமா? நீங்கள் நல்லா மனம் பொருந்தி ஜெபித்து கொண்டிருக்கும் போது உங்கள் கண்கள் திறக்கப்பட்டு தேவனை அவரை தரிசித்தேன். பாருங்க அனுபவம். பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து, அப்போஸ்தலர் புஸ்தகம் 22:17, எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவாலயத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையிலே ஞான திருஷ்டி அடைந்து அவரை தரிசித்தேன். அப்ப கர்த்தர் அவனிடத்தில் பேசுகிறார். அவர் என்னை நோக்கி, நீ என்னை குறித்து சொல்லும் சாட்சியை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆகையால் நீ தாமதம் பண்ணாமல் சீக்கிரம் எருசலேமை விட்டு புறப்பட்டு போ. கர்த்தர் பேசணும், ஜெபத்தில் கேட்கணும். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில், ரட்சிக்கப்பட்டு 1 வருடம் ஆன பிறகு, இயேசுவை கண்டுகொண்டு நான் சொன்னேன் இந்த அனுபவமெல்லாம் வந்த பிறகு 1 வருஷம் ஆச்சு. எனக்குள்ளே ஏதோ ஒரு காரியம் கொஞ்சம் விட்டு போன மாதிரி, ஒரு குறைவுபட்ட மாதிரி, ஒரு முழு திருப்தி இல்லாத மாதிரி. நல்லா தான் இருக்கிறது, ஜெபம் பண்ணுறோம், அந்நிய பாஷை பேசுகிறோம், நண்பர்கள் இருக்கிறாங்க, குழுவாக கூடி ஜெபம் பண்ணுறோம், வசனத்தை தியானிக்கிறோம். ஆனால் ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு வேக்வாம், ஒரு வெறுமை ஏதோ ஒன்று இருக்கிறதை போல இருந்தது. அப்போ நான் என்ன செய்தேன்னா நிறைய புஸ்தகங்கள் படிப்பேன், நிறைய புஸ்தகம். ஒரு முறை நான் அப்படி படித்து கொண்டிருந்த போது சாது சுந்தர் சிங் என்பவர் எழுதின ஒரு புஸ்தகம், திருவடி உபதேசம் அப்படின்னு ஒரு புஸ்தகம், ஆத்மீக வாழ்க்கை தியானங்கள் என்ற ஒரு புத்தகம். இந்த 2 புஸ்தகம் என் கையில் கிடைத்தது. சாது சுந்தர் சிங் உங்களுக்கு தெரியும், 19வது நூற்றாண்டினுடைய துவக்கத்திலே இருந்தவர். 18ஆம் நூற்றாண்டின் கடைசி 19ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் இருந்தவர். திபெத்து மலைப்பகுதியில், இமயமலை பகுதிகளில் அங்கே இருக்கக்கூடிய திபெத்தியர்களை, நேபாளியர்களை சந்தித்து ஊழியம் செய்தவர். ஒரு சீக்கிய இனத்தைச் சேர்ந்தவர், கர்த்தருக்கு ஊழியம் செய்தவர். கர்த்தர் இல்லை என்று மறுத்து பேசின போது தற்கொலை செய்து கொள்ள முயற்சி செய்து ஒரு ரயில் தண்டவாளத்தில் போய் படுத்த போது கர்த்தருடைய கரம் நேரடியாய் தோன்றி அவரை காப்பாற்றினதாக அவருடைய சாட்சி சொல்லுகிறார். நான் அந்த புஸ்தகத்தை படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதில் ஆத்மீக வாழ்க்கை தியானங்கள் என்று ஒரு புஸ்தகம் இருக்கிறது. இது இப்பவும் கூட கிடைக்கும், கடையில் வாங்கி படித்து பாருங்கள். அந்த புஸ்தகத்தில் அவர் தன்னுடைய ஆவிக்குரிய அனுபவங்கள் பற்றி எழுதுகிறார். அவர் சொல்லுகிறார், கர்த்தரை தான் சந்தித்தது, கர்த்தர் அவரோடு பேசினது, தரிசனங்கள் கண்டது, தேவனுடைய வார்த்தையை கேட்டது, தேவனோடு கூட அவர் பழகினது. திருவடி உபதேசம் என்ற புஸ்தகத்தில் படித்தேன். 40 நாட்கள் போய் ஒரு மலையிலே உபவாசம் பண்ணி ஜெபித்து கொண்டிருக்கிறார். யார்? சாது சுந்தர் சிங் ஐயா அவர்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். மலையில் நல்லா வந்து ஜெபம் பண்ணி 40வது நாள் பசி அடைந்த வேளையில், ஃபாஸ்டிங்கை முடிக்க போகிற நேரத்தில், இமயமலை காடுகளுக்குள்ளே ஒரு அந்தணர் போல ஒரு மனிதர், ஒரு பிராமின் மாதிரி இந்த பஞ்சகச்சம் வச்சு கட்டியிருப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸில் ஒரு மனிதர், நல்ல பக்தி உள்ள தோற்றம் உள்ளவன் போல ஒரு ஆள் இவர் முன்பாக வந்து, ஏன் உன் உடலை வருத்தி கொண்டு இவ்வளவு ஜெபம் பண்ணணும்? உங்கள் கடவுள் அவ்வளவு உன்னுடைய உடலை வருத்த சொல்லி இருக்கிறாரா என்று கேட்டான். உடனே அவர் சொன்னார், இது எனக்கும் கடவுளுக்கு இடையில் உள்ளது, உனக்கு என்னப்பான்னு கேட்டான். ஏன் நீ இவ்வளவு தூரம் கஷ்டப்படுகிறாய் என்று எனக்கு தெரியும். மனிதர்கள் உன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நிறைய மனிதர்களுடைய அபிமானத்தை நீ பெறணும், புகழ் பெறணும் தானே, அதுக்கு சுலபமான ஒரு வழி இருக்கிறது. என்னை பணிந்து கொள், நான் உனக்கு மனிதர்களை, ஜனங்களை தருகிறேன், பெரிய பெரிய மாட மாளிகைகளை தருகிறேன், பணத்தை தருகிறேன் பேசினான். உடனே அவன் தெரிந்து விட்டது இவருக்கு இது பிசாசுன்னு, அப்பாலே போய் சாத்தானேன்னு சொல்லிட்டு அதை துரத்தி விட்டு மறுபடியும் ஜெபம் பண்ணார். என்ன ஆண்டவரே, 40 நாள் உங்களை பார்க்கணும் ஜெபம் பண்ண, இவன் வந்து நிற்கிறானே ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணி காத்திருந்த போது கர்த்தர் அவருக்கு முகமுகமாய் தரிசனமானார்.
முகமுகமாய் தரிசனமாவது என்பது கண்ணை மூடி தரிசனத்தில் பார்க்கறது இல்லை, ஒரு ஆள் மாதிரியே வந்து கர்த்தர் நிற்பது. தொட்டு பார்க்கலாம், நீங்கள் அவரை, அவர் வஸ்திரத்தை தொட்டு பார்க்கலாம். அது மாதிரி அவருக்கு முன்னால் வந்து நின்றார். ஒரு கல் பாறையிலே அவர் வந்து அமர்ந்து கொண்டார். அவருடைய காலடியிலே இவர் உட்கார்ந்து தன்னுடைய நெற்றி அவருடைய காலில் பட கொஞ்ச நேரம் அழுது கண்ணீரால் அவருடைய காலை கழுவி அப்படியே உட்கார்ந்திருந்தார். கர்த்தருடைய தலையை தடவி கொடுத்தார். இவர் அவரிடத்தில் தன்னுடைய மனதில் இருக்கிற ஆவிக்குரிய சந்தேகங்களை கேட்டார். அதுக்கு கர்த்தர் கொடுத்த பதில் இதுதான். அந்த புஸ்தகம் ஜெபத்தை பற்றி கேட்டார், ஒவ்வொன்றை பற்றி கேட்டார். அந்த புஸ்தகம் முழுசும் அவர் கேட்ட காரியங்களை பற்றின செய்தி இருந்தது. இந்த புஸ்தகத்தை நான் படித்த போது இது என் மனதிலே கிரியை செய்தது. கடவுளை இவ்வளவு நெருக்கமாக பார்க்க முடியுமா? எப்படி அது பார்க்க முடியும்? இவ்வளவு நண்பன் போல் அவர் பேசுவாரா? அப்படின்னா ஏன் நம்ம அதை மிஸ் பண்ணணும்? ஏன் மிஸ் பண்ணணும்? இப்படி ஒரு அனுபவம் இருந்ததுன்னா ஏன் நம்ம அவரை விடணும்? நமக்கு தெரியாத யாரோ ஒருவர் சொல்கிறாங்க இயேசு நல்லவர், ஆமாம் இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், ஆமாம் இயேசு வல்லவர். இயேசு நல்லவர் என்று சொல்லி தெரிவதில்லை, ருசித்து தெரியணும். அது நான் பார்க்கணும், என் மனசில் தீர்மானம். சொல்லி ஏன் தெரியணும்? ருசித்து பார்த்தால்தான் தெரியும். ருசிக்க வேண்டியது ருசித்து பார்த்தா தான் தெரியும். இனிப்பே தெரியாத ஒரு ஆளுக்கு இனிப்பை பற்றி சொல்லணும், எப்படி சொல்லுவீங்க? அவன் இனிப்பே தெரியாதவன், அவன் காட்டு மிராண்டி வந்திருக்கிறான். எல்லாரும் இனிப்பு இனிப்புன்னு சொல்கிறாங்களே, அது எப்படிமா இருக்கும்னு கேட்குறான். 10 வரியில் நீங்கள் சொல்லணும் இனிப்புன்னா எப்படி இருக்கும் சொல்லி பாருங்க. என்ன சொல்லுவீங்க? இனிப்பாக இருக்கும். அதை தான் கேட்குறேன், இனிப்புன்னா என்னென்னு தாங்க. இனிப்பாக இருக்கும், அவ்வளோதான். வேறு எதுவும் சொல்ல முடியும்? அதுக்கு ஒரே ஒரு வழி, இனிப்பை கொடுத்து சாப்பிட்டு பாரு, இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டா முடிஞ்சது கதை. அதைத்தான் சொல்லுகிறார், கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள். அப்போ இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருந்தால், நம்ம இவ்வளோ நாள் ஆச்சு வந்து 1 வருஷம் ஆச்சு, ஏன் இந்த அனுபவத்தை நம்ம விடணும்? நாமளும் ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணும் அப்படின்னு கர்த்தரிடத்தில் நம்ம இந்த அனுபவத்தை பெறாமல் விடக்கூடாது. கர்த்தர் இவ்வளவு சமீபத்திலே ஒரு ஆளோட பேசுவாரா? ஒரு மனிதனோட முகமுகமாய் பேசுவாரா? என்னமோ நண்பன் மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறார், அவர் பதில் சொல்றாரு, இவர் ஜெபம் பண்றாரு அப்படின்னு. இது என்னடா அது புதுசா இருக்குதே. நாம் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்து, எங்கள் வீடு ஒரு பழைய காலத்து வீடு. அப்போ நாங்கள் இருந்த வீடு, அந்த வீட்டில் மேலே ஒரு மாடி இருக்கும், முன்னால் ஒரு மொட்டை மாடி இருக்கும். அந்த மாடியில் ஒரு சின்ன அறை இருக்கும். அந்த அறையில் பழைய காலத்து வீடு, நாட்டு ஓடு போட்டிருக்கும். அதில் சுற்றி ஜன்னல் இருக்கும். கீழே வந்து ஸ்டேர் கேஸ் இருக்கும். ஸ்டேர் கேஸில் ஒரு கதவு இருக்கும். என்னுடைய தாயார் வந்து 12 வயசில் இறந்துட்டாங்க. அதனால் என்னுடைய சகோதரிகள் தான் என் கூட இருந்தாங்க. அப்போ என்னுடைய மூத்த சகோதரி அவங்ககிட்ட சொல்லிட்டுனா, ஜெபமன போகிற மாடிக்கு நான் எப்போ கீழே இறங்கி வர்றேனோ அது வரைக்கும் கதவை திறக்கக்கூடாது, என்னை கூப்பிடக்கூடாது. எத்தனை நாள்னு சொல்கிறேடா என்னன்னு கேட்டாங்க. அப்படி தான் நான் போகிறேன் மேலே அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பைபிள், சாது சுந்தர் சிங் அவர்கள் எழுதின ஒரு புஸ்தகம், குடிக்க கொஞ்சம் தண்ணி, 3 எடுத்துக்கொண்டு ஸ்டேர் கேஸில் ஏறி அந்த கேஸில் இருக்கிற அந்த கதவை மூடிட்டு மேலே போய் மாடியில் இருக்கிற அறையை திறந்து அங்கே நான் ஜெபம் பண்ணுவதற்கு அமர்ந்து முழங்கால் போட்டு, முன்னால் ஒரு கதவு இருக்குது, என்ட்ரன்ஸ் டோரு, பின்னால் ஒரு கதவு இருக்குது, 2ஐயும் மூடிட்டு ஜன்னலை மாத்திரம் திறந்து வச்சுட்டு ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். கர்த்தாவே, இந்த புஸ்தகத்தை எழுதி, ஏன்னா ஆண்டவர்கிட்டலாம் பேசினா நம்ம நல்ல சட்டப்படி பேசணும் அப்படின்னு இந்த புஸ்தகத்தை பக்கத்தை திறந்து வச்சு கையதில் வச்சு, ஆண்டவரே, சாது சுந்தர் சிங்கை நீர் அறிவீர், அவர் உங்களுடைய பைபிளெல்லாம் கிழிச்சு போட்ட ஒரு ஆண்டவர். நம்ம இப்படி லேசாக கொளுத்தி போடுறது. அவர் பைபிளெல்லாம் கிழிச்சு போட்ட ஒரு ஆண்டவரே, கடவுள் இல்லை என்று சொல்ல ஒரு ஆண்டவரே, அவர் ஜெபித்த போது நீர் அவர் காட்சி அளித்தீரே. நான் கடவுள் இல்லை என்று சொல்லியிருக்கிறேன், நான் பைபிளை கிழிச்செல்லாம் போட்டதில்லை, நீர் எனக்கு இன்றைக்கு காட்சி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் அப்படியே கை வச்சு ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். இதில் எழுதியிருப்பது உண்மையானால் உண்மை நான் பார்க்கணும்னு ஜெபம் பண்ண எனக்கு அழுகையாக வருது. இயேசு இவ்வளவு சமீபத்தில் இருக்கும்போது அவரை பார்க்காம இருக்கலாமா? என்னையா அப்புறம் கிறிஸ்தவன்? நான் கிறிஸ்தவன் கிறிஸ்துவ பற்றி சாட்சி சொல்கிறேனே, அவரை பார்த்துருக்கியான்னு யாராவது கேட்டால் நான் பார்க்க வேணாமா அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறேன். அங்கே 1 மணி நேரம் ஆண்டவரிடத்தில் ஒரு பொருத்தனை பண்ணேன். நான் இங்கே ஜெபம் பண்ணும்போது தான் இப்படி தமிழில் செந்தமிழ்லாம் ஜெபம் பண்ணுறேன். நான் ஜெப ரூமில் ஜெபம் பண்ணுற பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். சண்டை போட்டுக்குருவோம், நானும் ஆண்டவரும், திடீர்னு முகத்தை திருப்பிக்கிறேன், நான் திருப்பி எப்படி வேறு மாதிரி பேசுவோம். நான் அங்கே ஆண்டவர்கிட்ட உட்காந்து அப்படியே சொல்லுகிறேன், ஆண்டவரே 1 மணி நேரம் உங்களுக்கு அவகாசம், நான் ஜெபம் பண்ணி முடிச்சு இப்போ கண்ணை திறப்பனாம் நீர் நிற்பீராம், நான் கேட்பனா நீர் பதில் சொல்லுவீராம், எங்கள் திருவடி உபதேசம் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணி கண்ணை திறந்து பார்த்தால் ஒன்றும் இல்லை எனக்கு முன்னால். என்ன ஆண்டவரே, இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணி இவ்வளோ வசனங்க எடுத்து காமிச்சு கையெல்லாம் வச்சு சட்டப்படி ஜெபம் பண்ணி லாயர் பேசுகிற மாதிரிலாம் ஜெபம் பண்ணி
கேட்டால் 1 மணி நேரம் ஆச்சு வரலையே. மறுபடி 1 மணி நேரம் விட்டாப்புடியா ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அந்நிய பாஷை அந்நிய பாஷை அந்நிய பாஷை, ஜெபம் ஜெபம் ஜெபம், வாரும் 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 சொல்லி இம்போசிஷன் போட்ட மாதிரி வாரும் 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 சொல்லிட்டு அப்படியே ஜெபம் பண்ணி, இப்போ நான் கண்ணை திறப்பேன் ஆண்டவரே, அடுத்த 2வது மணி நேரம் இப்போ நீர் எனக்கு முன்பாக காட்சி அளிக்க வேண்டும் என்று சொல்லி கண்ணை திறந்து பார்த்தேன். அப்பொழுதும் அவரை காணவில்லை. 3வது அடுத்த பரிமாணத்துக்குள்ளே போயிட்டேன். மிரட்டிடுவோம் வர என்ன செய்வோம், மிரட்டிடுவோம். ஆண்டவரே, இந்த முறை 1 மணி நேரம் உமக்கு அவகாசம், நீர் வராவிட்டால் என் பழைய வாழ்க்கைக்கே திரும்பி போய் விடுவேன், மறுபடியும் குடி வெறி போயிடுவேன், என்ன சொல்லுகிறேன் அண்ணா. ஜெபம் பண்ணேன். மறுபடியும் கண்ணை திறந்து பார்த்தேன். அப்பொழுதும் அவரை காணவில்லை. இயேசு இந்த மாதிரி மிரட்டலுக்கெல்லாம் பயப்பட மாட்டார், போடானா போயிடுவார். நான் ஜெபம் பண்ணி பார்த்தேன், ஒன்றும் தெரியல. 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஜெபம் பண்ணி எனக்கு மனசே வெடிச்சு போச்சு. என்ன இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, தேவனை பார்ப்பது உலகத்தின் முடிவு பொறிந்து கூட இருக்கிறேன்னு சொன்னார். கூட இருக்கிறவரை பார்க்குற இவ்வளோ கஷ்டமா, என்னையாது அப்படின்னு. இப்போ உள்ள காலத்தில் என்ன பரவாயில்ல, கிச்சனில் இருக்கிற இந்த ஹாலில் இருக்கிறவங்க ஃபோனில் பேசிக்கிறவங்க. ஆனால் எனக்குள்ளே இருக்கிற ஆண்டவர்கிட்ட நான் ஏன் ஃபோனில் பேசணும், நேராக பேசினா என்ன? அப்போ உள்ள காலத்தில் நமக்குள்ளே தானே வாசம் பண்ணுகிறார், அவரை ஏன் நான் போய் இவ்வளோ கஷ்டப்படணும்? ஜோமணி பார்த்து 7வது மணி நேரம் எந்திரிக்கவே இல்லை, தண்ணி கூட குடிக்கலை நான். 7 மணி நேரம் 7வது மணி நேரம் எனக்கு தாங்கவே முடியல. நெற்றியை கீழே தரையில் வச்சு அடிச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, நீர் என்னுடைய ராஜா என்று எனக்கு சொல்லிக் கொடுத்தா உங்களை பார்க்கணும்னு நான் கேட்டிருக்க மாட்டேன். ஏன்னா ராஜாவை பார்க்காத குடிமக்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நீர் என்னுடைய எஜமான் என்று எனக்கு சொல்லி இருந்தா உம்மை பார்க்கணும்னு சொல்லி நான் இவ்வளவு வம்பு பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா தன் எஜமானை பார்க்காத வேலைக்காரர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அதானி கம்பெனியில், அம்பானி கம்பெனியில், டாட்டாவில் வேலை செய்யறவனுக்கு டாட்டாவே தெரியாது, பார்க்காதவன் எவ்வளோ பேர் இருக்கிறான். எனக்கு நீர் அதையும் சொல்லவில்லை. நீர் எனக்கு என் தகப்பன் என்று சொல்லி கொடுத்தேன். ஒரு தகப்பனுடைய முகத்தை ஒரு பிள்ளை பார்க்காம இருக்கலாமா? ஆண்டவரே, எனக்கு நான் பார்க்கணும் உங்களை. நீர் வேற என்ன சொல்லியிருந்தாலும் நான் இதை கிளைம் பண்ணி கேட்க மாட்டேன். நான் பார்க்கணும் சொல்லி அழுது கொண்டிருந்தேன். அழுது ஜெபம், சத்தமோடு ஜெபம் பண்ணுகிறேன். திடீரென்று அந்த மாடியில் இருக்கிற அந்த ஜன்னல் கதவுகள் பட 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 படன்னு காற்றுல அடிக்குது. காற்றுல அடித்த உடனே எனக்கு அது தொந்தரவாக இருந்தது. என்ன காற்று அடிக்குதே, நம்ம ஜெபத்துக்கு தடையாக இருக்குதுன்னு சொல்லி கண்ணை திறந்து பார்த்தேன். காற்றுல கதவுகள், ஜன்னல் கதவுகள் அடித்து கொண்டிருக்கிறது. உடனே எழுந்ததை மூடிட்டு அப்படி நம்ம உட்காந்து ஜெபம் பண்ணலான்னு அந்த கதவுகளை போய் நான் மூடினேன். முன்னால் இருக்கிற அந்த மெயின் கதவு இருக்குது பாருங்கள், அது ஒரு மரக்கதவு. அந்த கதவு அப்படி தள்ளுது, காற்றுல தள்ளுது. இதான் முதல் அனுபவம். காற்று அப்படியே தள்ளுது. என்னடா அந்த காற்று தள்ளுனா நமக்கு ஜெபம் பண்ணுறதுல கஷ்டமாக இருக்குமேனு அந்த பக்கத்தில் இருக்க சேர் எடுத்து அந்த கதவை ஒட்டி வைத்து விடலாம் என்று சொல்லி இந்த கதவை பார்க்குறேன். அந்த கதவை 2ஆக பிளந்ததை போல பிளந்து கொண்டு இவ்வளோ பெரிய வடிவத்தில் ஒரு அக்கினி பந்து நேருக்கு நேராக திறந்திருக்கிற கண்களில், தரிசனத்தில் இல்லை, கனவுல இல்லை, நேருக்கு நேராக ஒரு பந்து மாதிரி ஒரு அக்கினி அந்த கதவை பிளந்து கொண்டு உள்ளே வந்ததை நேருக்கு நேராக கண்டு அதிர்ச்சி அடைந்தேன். என்ன செய்வதுன்னு தெரியல. அவரை பார்க்கணும்னு கேட்டது உண்மை, ஆனால் அவர் இப்படி வந்துடுவார்னு எனக்கு தெரியாது. பயந்துட்டேன் நான். என்ன செய்வது, எப்படி ரியாக்ட் பண்ணுவது எனக்கு தெரியவில்லை. கையெல்லாம் நடுங்குகிறது வெள்ளை வேலைன்னு. அது அப்படியே என் அறைக்குள்ளே உள்ளே வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன். நகர்ந்து எனக்கு முன்பாக வந்தது, நின்றது. எனக்கு அதுக்கு மேலே தாங்க முடியல. நெருங்கி வந்தது. இது என்ன செய்வது, கும்பிடணுமா, விழுந்து கும்பிடணுமா, ஒன்றும் புரியவில்லை எனக்கு. கையெல்லாம் ஆடிக்கொண்டிருக்க, பல்லெல்லாம் கட கட கடன் தந்தி அடிக்கிற மாதிரி இருக்கிறது. அது என் முகத்துக்கு பக்கத்தில் வந்தபோது நான் அப்படியே கீழே விழுந்தேன். இன்றும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. நடந்து 40 வருஷத்துக்கு மேலாகுது. என்னை யாரோ பிடிச்சி அப்படி கீழே படுக்க வச்சு அப்படி இலை சருகு மாதிரி அப்படியே ஸ்லோ மோஷனில் போய் அப்படியே கீழே விழுகிறேன். நான் அப்படியே கீழே விழுந்தேன். என்ன நடந்தது என்று எனக்கு தெரியாது. எவ்வளோ நேரம் கிடந்தேன் என்று எனக்கு தெரியாது. அப்படியே கிடந்தேன். அப்படியே கொஞ்ச நேரம் கழித்து என்னுடைய உணர்வு எனக்குள் திரும்ப வந்தது. அந்த உணர்வு திரும்ப வந்த போது நான் தரையிலே விழுந்திருப்பது எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. எழுந்திருக்க வேண்டும் என்று என் மனம் எனக்கு கட்டளையிடுகிறது. எந்திரி அப்படின்னு. எந்திரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன், எந்திரிக்க முடியல. எனக்கு கையை ஊன முடியலை. எழுந்திருக்கன்னு தோணுது. சில நேரத்தில் பாருங்கள், நல்ல தூக்கத்தில் எந்திரிக்கிற மாதிரி தெரியும், ஆனால் எந்திரிச்சிருக்க மாட்டோம். அது மாதிரி ரொம்ப பிரயத்தனப்படுகிறேன், முடியவில்லை. என் கைகளெல்லாம் ஊன்றி மறுபடியும் எந்திரின்னு சொல்லுது. ரொம்ப கஷ்டப்பட்டு என் முழங்கையை கீழே ஊனி அப்படியே எந்திரிச்சு, காலெல்லாம் மரத்து போன மாதிரி இருக்குது. கஷ்டப்பட்டு எழுந்து விட்டேன். எழுந்து அப்படியே என்னமோ என்னை கழுவி போட்ட மாதிரி
ஃப்ரீயான மாதிரி, ஒரு பஞ்சு போல இலகுவானது போல என்னுடைய சரீரம் அப்படியே மாறி இருக்க கண்டேன். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது நான் கேட்டிருந்தேன் ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை, ஆண்டவரே நான் ஜெபம் பண்ண வந்து விட்டேன், உம்மை பார்க்கணும்னு வந்துட்டேன். ஒன்று, நான் இந்த அறையை விட்டு இறங்கி போனால் உம்மை தரிசித்தவனாய்த்தான் போக வேண்டும், இல்லாவிட்டால் என்னை கொன்று போட்டு விடும், என்னுடைய பிரேதத்தை எடுத்துகிட்டு போகட்டும் கீழே அப்படின்னு. நான் எந்திரிச்சு பார்த்தபோது அப்படியே ஃப்ரீயாக இருந்தது. பின்னால் திரும்பி பார்த்தேன், எனக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. விழுந்த என் சரீரம் அப்படி விழுந்த மாதிரி ஆண் வாயை திறந்து படுத்திருக்கு. அப்படியே நான் நினைச்சேன், கர்த்தர் முதல் ஜெபத்தை கேட்டாரா கேட்கல, ரெண்டாவது ஜெபத்தை கேட்டு போட்டு தள்ளிட்டாருன்னு நினைச்சேன். நான் போச்சுடா. ஃப்ராங்கா சொல்லுகிறேன், அப்ப என் மனதில் அடுத்து தோன்றினது எப்படி உள்ளே போகுதுன்னு யோசிச்சேன். அதான் நான் நினைச்சேன். ஃபர்ஸ்ட் உண்மையிலே ஃப்ராங்கா சொல்லுகிறேன், என்னமோ நடந்து விட்டது, ஏதோ டெக்னிக்கல் ப்ராப்ளம். இப்போ என்ன, நம்ம வந்து தனித்தனியாக நானே நிற்கிறேன், நானே படுத்திருக்கிறேன், இது எப்படி இதுக்குள்ளே போகிறது அப்படின்னு இப்படி திரும்பி பார்த்து கொண்டே இருக்கிறேன். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. இப்படி போச்சுன்னா என்ன நடக்கும், இது என்னமோ தோணுகிறது. எவ்வளோ நாள் இப்படி வச்சுருப்பாங்க, கீழே வேற சொல்லிட்டு வந்துட்டோமே, நான் வர்ற வரைக்கும் நீ கதவை தட்டாதன்னு சொல்லிட்டேன், அப்படிலாம் தோணுது எனக்கு. அப்புறம் தான் ஞாபகம் வந்தது, ஆண்டவர் நின்னாரேன்னு. இப்படி திரும்பி பார்க்கிறேன், அந்த அக்கினி, அந்த வெளிச்சம், அந்த ஒளி ஒரு சூரிய பந்து மாதிரி இருக்குது. அது இன்னும் அங்குதான் நின்று கொண்டிருக்கிறது. என்னால் முதல்லையாவது பார்க்க முடிஞ்சு, இப்போ பார்க்க முடியல. அதை அவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது. நல்லா கவனிங்க, என் கையை வைத்து என் கண்களை மூடுகிறேன், கண்ணை மூடினாலும் தெரியுது, திறந்தாலும் தெரியுது. இந்த கண்ணு, இந்த கையெல்லாம் கண்ணாடியாக இருக்குன்னு வச்சுங்களேன், இதை வச்சு மூடினா எப்படி இருக்கும், கண் இம கண்ணாடியாக இருந்தால் எப்படி இருக்கும். நான் மூடுகிறேன், கையை வைத்து மூடுகிறேன், அப்பவும் தெரிகிறது. அது என்னை தன்னை நோக்கி இழுக்கிறது, அப்படியே இழுக்குது உள்ள. என்னால் முடியல, அப்படியே என்னை அறியாமல் அப்படி முழங்கால் படிட்டேன். இந்த பாடி கிடக்கிறது எல்லாம் மறந்துட்டேன். நான் அதை அதை பார்க்கிறேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த நெருப்பு பந்துக்கு நடுவில் மின்னல் எப்படி இருக்கும், அந்த மாதிரி பிரகாசத்தில் ஒருவர் ஆட்டு இடையனை போல தன் கையிலே ஒரு ஆட்டு இடையர்கள் வைத்திருக்கிற கோலை வைத்து ஒரு மனிதர் நிற்கிறதை பார்த்தேன். உள்ள ஒரு ஆள் நிற்கிறார், அப்படியே வெளிச்சமா பிரகாசமா, எனக்கு பார்க்கவே முடியல, அந்த அளவுக்கு இருக்கிறார். அவருடைய முடியெல்லாம் வெள்ளையா இருக்குது, தாடியெல்லாம் வெள்ளையா இருக்குது. அந்த மின்னல்லே படம் வரைஞ்சா அப்படி இருக்கும், அது மாதிரி ஒருவர் நிற்கிறார். ஒரு சத்தம் கேட்குது என்னை நோக்கி, உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா சர்வ நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை நீ அறியவில்லையா என்று கேட்டார். எனக்கு என்ன சொல்றேன்னு புரியல. ஓன்னு அப்படியே அழனும் போல இருக்குது, என் ஆவி அப்படியே வந்து அப்படி துடிக்குது. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 45 நிமிடம் கர்த்தர் என்னோடு பேச ஆரம்பித்தார். அவருடைய வார்த்தை என் வாய் என்னுடைய காதில் கேட்டது. நான் என்ன செய்யணும், எதற்கு உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன், உன்னுடைய ஊழியம் என்ன, நீ என்னென்ன மாதிரி காரியங்களை செய்வதற்கு அழைக்கப்பட்ட கர்த்தர் ஒரு பெரிய ஒரு காரியத்தை எங்கிட்ட பேசினார். அவை எல்லாவற்றையும் என் மனதிலே நான் பொருத்தி கொண்டேன். இதில் என்ன தெரியுமா, ஒன்று, முதல் முறை கர்த்தரை பார்ப்பது தான் இவ்வளவு கஷ்டம். அதன் பின்பு கர்த்தரை பார்ப்பது என்பது நமக்கு சுலபமாயிரும். முதல் தடவை அது உடையிற வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த பிரச்சனை. அந்நிய பாஷையில் பாருங்களேன், முதல் தடவை அந்நிய பாஷையை பேசும்போது தான் நம்ம கஷ்டம். அப்புறம் இங்கே கண்ணை மூடி ஜெபம் பண்ண ஆரம்பித்து பரிசுத்த ஆவியானவர் தொட்ட உடனே எப்படி அந்த அந்நிய பாஷையை நீங்கள் தடையில்லாமல் பேசுகிறீரோ, ஒரு முறை இந்த அனுபவங்களை பெறுவது தான் கஷ்டம். முயற்சி பண்ணி நீங்கள் அந்த உச்சத்தை தொட்டு விட்டால் அப்புறம் அது உங்களுக்கு கஷ்டம் இல்லை. இப்போ நான் கண்களை மூடினால் கொஞ்ச நேரத்தில் கர்த்தரை பார்த்து விட முடியும். என் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது, என்னால் தெளிவா தெரியும். ஆவிக்குரிய கண்கள் என்றால் ஒரு மனிதனுடைய ஆவில ஒரு கண் இருக்குது. அந்த ஆவிக்குரிய கண் ஆவிகளை பார்க்கிறது. அதானே, நம்ம ஆவில கண் இருக்கா இல்லையா? ஆவில கண் இருக்கு. ஐஸ்வர்யவான் மரித்தான், தன் கண்களை ஏறெடுத்து லாசரு ஆபிரகாமுடைய மடியில் இருக்கிற கண்டு. அவனுக்கு என்ன சரீரமா இருந்தது? ஆவில ஒரு கண் இருக்கு. உங்களுக்கு ஆவில ஒரு கண் இருக்கு. அந்த ஆவியில் இருக்கிற கண் தான் இந்த கண் வழியாய் வெளியே இருக்கிற பிம்பங்களை பார்க்கிறது. ஆவி இல்லாவிட்டால் உங்க கண்ணு பார்க்குமா? உங்க ஸ்பிரிட் இல்லாவிட்டால் உங்க கண்ணு பார்க்குமா? சொல்லுங்க, பார்க்குமா? ஆன்னு அப்படி திறந்து இருக்கு. உங்க ஸ்பிரிட் இல்லாட்டா உங்க நாக்கு பேசுமா? பேசாது. நாக்கு இருக்கும், பேசாது. நாக்குல நரம்பு இருக்கும், எல்லாம் இருக்கும், பேசாது. உங்க ஆவி இல்லாவிட்டால் உங்கள் காது கேட்காது. அப்போ ஆவியில் இருக்கிற காது, ஆவியில் இருக்கிற கண்ணு உங்க சரீரத்தின் கண் வழியாய் தன் பார்வையை செலுத்தும் போது இந்த கண்ணு ஆவிக்குரிய காரியங்களை எல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு, நான் சொல்ற நல்லா விளங்கிக்கங்க, ஆவிக்குரிய காரியங்களை ஃபில்டர் பண்ணிட்டு மாம்சத்துக்குரிய காரியங்களை மாத்திரம் பார்க்க வைக்கிறது.
இந்த மாம்சத்துக்குரிய கண்கள் மூடப்பட்டு வெறும் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டா ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் நமக்கு தெரிகிறது. இந்த இடத்துல என்னென்னலாம் ஆவிக்குரிய காரியங்கள் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கண்டிப்பா இயேசு இங்கே இருப்பார். 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால் ஒன்றாய் கூடினால் அங்கே அவர்கள் நடுவில் நான் இருப்பேன் என்பதே அந்த வாக்கு தத்தம். அப்ப இயேசு இருப்பாரா இல்லையா? கண்டிப்பா இருப்பார். இயேசு தனியா இருப்பாரா? அவர் ஒரு பெரிய தேவதூதர் கூட்டத்தோட தான் வந்து நிற்பார். முந்திதான் இயேசு தனியா வந்தார். இப்பெல்லாம் அப்படி இல்லை. இப்போ அவர் எங்க இருக்கிறார்? பரலோகத்திலே பிதாவினுடைய வலது பாரிசத்திலே. அப்ப இந்த இடத்துல கர்த்தருடைய தூதர்கள் இருப்பாங்க, தேவ பிரசன்னம் இருக்கும். இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா உங்கள் ஆவி உங்கள் மாம்சத்தின் கண் வழியா பார்க்கறதுனால இங்க இருக்கிற மைக்கை பார்க்கும், இங்க இருக்கிற புஸ்தகத்தை பார்க்கும், ஸ்பீக்கரை பார்க்கும், என்னையை பார்க்கும், நான் போட்டிருக்க சட்டையை பார்க்கும், பக்கத்தில் போட்டிருக்க உங்களுடைய நகையை பார்க்கும், அந்த டிசைன் என்னன்னு பார்க்கும். பக்கத்தில் இருக்கிற ஆவியை பார்க்காது, ஃபில்டர் ஆயிடுச்சு. இப்போ என்ன செய்யணும்? இதை உடைச்சு உங்கள் ஆவிக்குரிய பார்வை வெளியே கொண்டு வந்தால் உங்கள் ஆவிக்குரிய கண்கள் அதை தெளிவாய் பார்க்க முடியும். அதுதாங்க சொல்லுது. அப்ப ஜெபத்தினுடைய உச்சத்தை நீங்கள் தொடும்போது உங்கள் சரீரம் ஆவியை விட கீழே தாழ்கிறது, ஆவிக்குரிய கண் மேலோங்கி அதன் பார்வை திறக்கிறது. உங்களை சுற்றி நடக்கிற ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் உங்களால் கவனிக்க முடிகிறது. அப்படிப்பட்ட ஜெபம் வேணும் நமக்கு. அப்படிப்பட்ட ஜெபம் சபையிலே வேணும். சபையிலே தரிசனம் வேணும். சபையிலே தேவனை பார்க்கிறவர்கள் வேணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.